சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனி பயிற்சி. சனியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த சனி பயிற்சி தினத்தில் இந்த தசரதர் இயற்றிய சனி ஸ்தோத்திரத்தை ஒருமுறை சொல்வது நலம் பயக்கும். இன்று அனைவரும் சொல்ல வேண்டிய எளிய சனி பகவான் மந்திரம் மற்றும் மிக மிக சக்தி வாய்ந்த தசரதர் இயற்றிய சனி ஸ்தோத்திரமும் சொல்லிடலாம். சனி பகவான் சொல்றார், யார் ஒருவர் இந்த தசரதர் அருளிய சனி ஸ்தோத்திரத்தை கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ அவர்களை நான் எந்த விதத்திலும் துன்பப்படுத்த மாட்டேன், அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு சனி பகவான் தசரதருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரம் இயற்றியதை பற்றி அறிந்து கொள்ளும் போதே இதன் மகிமை உங்களுக்கு புரிய வரும், எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு. அதனால் இந்த சனி பயிற்சி தினத்தில் தசரதர் இயற்றிய சனி ஸ்தோத்திர மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் கேட்பது அவசியம். அதை தெரிந்து கொள்ளலாம். சனி மந்திரம். ஓம் ஷம் சனீஸ்வராய நமக. ஓம் ஷம் சனீஸ்வராய நமக. ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஷ்சரம். ஓம் சனைஷ்சராய வித்மஹி சாயா புத்ராய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். இப்போ தசரத கிருத்தம் சனி ஸ்தோத்திரத்தை பற்றி பார்க்கலாம். தசரதருடைய ஆட்சி காலத்துல சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல ரிஷப ராசியில் பிரவேசிக்கும் காலம். சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரொம்ப கொடுமையான பஞ்சம் தோன்றியது. 12 ஆண்டுகள் வரையும் பூலோகத்துல கொடுமையா துன்பம் ஏற்படும் அச்சம் எழுந்தது. தசரதர் எப்படியானும் பூலோகத்திற்கு இந்த சனி பகவானால துன்பம் நேராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சார். மனதில் உறுதி பூண்டார். வஜ்ர கவச தரித்து கொண்டு தன் வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு நேராக நட்சத்திர மண்டலத்துக்குள்ள போறார். சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்துல பிரகாசித்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பின்பாகத்துல தன்னுடைய ரதத்துல உட்கார்ந்து அந்த நட்சத்திரத்தை பாதுகாத்தபடியே பின்தொடர்ந்து போறார். அப்போ தசரத சக்கரவர்த்தி எப்படி இருக்கார் பாக்கிறதுக்கு அப்படின்னா, ஆகாயத்துல இன்னொரு சூரிய பகவான் போல இருக்காராம் அப்படின்னு சிவபெருமான் வர்ணிக்கிறார். அந்த நேரத்துல சனி பகவான் தசரதனை பார்த்தார். சனி பகவான் பார்வை தேவர்கள் அசுரர்களையே பயந்து நடுங்கும்படி செய்யும். ஆனால் தசரத சக்கரவர்த்தி மேல அவர் அந்த சனி பகவானுடைய பார்வை பட்டுமே அவரை எதுவுமே செய்யல. சனி பகவானுக்கு ஆச்சரியம். புன்னகை புரிந்தபடியே, ராஜனே, உன் வீரம் உன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். என்னை எதிர்க்க துணைந்தவர்கள்னு யாருமே கிடையாது. என் பார்வை பட்டாலே அவர்கள சாம்பலா போயிடுவா. நீ நிறைய புண்ணியங்களை செய்திருக்க. அதன் காரணமா தான் என் பார்வை பட்டுமே நீ கம்பீரமா நிற்கிற. உனக்கு வேண்டிய வரத்தை கேள், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்னு சனி பகவான் தசரதர்கிட்ட சொல்றார். அதற்கு தசரத மகாராஜா சனி பகவான்கிட்ட, சனி பகவானே, ஆச்சரியம் படும்படியான வரத்தை கேட்டார். ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது உலக மக்களுக்கு நீங்கள் எந்த துன்பத்தையும் தரக்கூடாது. சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் எந்த காலத்திலும் சரி இது நடக்க கூடாதுன்னு சொல்லி வரமா கேட்டார். அதற்கு சனி பகவானோ அவ்வாறே ஆகுகன்னு சொல்லி வரம் கொடுத்தார். இந்த உலகம் உள்ள வரைக்கும் உன் புகழ் நிலைத்திருக்கும்னு சொல்றார். திரும்பவும் உனக்காக மேலும் ஒரு வரம் கொடுக்கிறேன், என்ன வேண்டுமோ கேளுன்னு சனி பகவான் சொல்றார். அப்போ தசரதர் வாக்தேவத்தை ஆகிய சரஸ்வதி தேவியை தியானித்து கொண்டு சனி பகவான் குறித்து ஸ்தோத்திரம் செய்ய தொடங்குறார். அதுதான் நம்ம இப்ப சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம், பார்க்க போற ஸ்தோத்திரம். சனி ஸ்தோத்திரம் தசரத கிருத்தம். நம கிருஷ்ணாய நீலாய சிகிகண்ட நிபாய ச. நமோ நீலமதுகாய நீலோத்பல நிபாய ச. நமோ நிர்மாம்சதேகாய தீர்கஸ்ருதி ஜட்டாய ச. நமோ விஷால நேத்ராய शुष्कोदर भयानक. नमः पौरुषगात्राय स्थूलरोमाय ते नमः. नमो नित्यं क्षुधार्ताय नित्यतृप्ताय ते नमः. नमो घोराय रौद्राय भीषणाय करालिने. नमो दीर्घाय शुष्काय कालदंष्ट्र नमोऽस्तु ते. नमस्ते घोररूपाय दुर्निरीक्ष्याय ते नमः. नमस्ते सर्वभक्षाय
वलीमुख नमोऽस्तु ते सूर्यपुत्र नमस्तेऽस्तु भास्वरूपयदायिने अधो दृष्टे नमस्तेऽस्तु संवर्तक नमोऽस्तु ते नमो मन्दगते तुभ्यं निष्प्रभाय नमो नमः तपसा ज्ञानदेहाय नित्ययोगरताय च ज्ञानचक्षुर्नमस्तेऽस्तु काश्यपात्मजसूनवे तुष्टो ददासि राज्यं त्वं क्रुद्धो हरसि तत्क्षणात् देवासुरमनुष्याश्च सिद्धविद्याधरोरगाः त्वयावलोकिता सौरे दैन्यमाशु व्रजन्ति ते ब्रह्मा शक्रो यमश्चैव मुनयः सप्ततारकाः राज्यभ्रष्टः पतन्तीह तव दृष्ट्यावलोकितः त्वयावलोकितास्तेऽपि नाशं यान्ति समूलतः प्रसादं कुरु मे सौरे प्रणत्वा हि त्वमर्तितः इति தசரதகிருதம் சனி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இப்படி ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துல முதல்ல சனி பகவான வர்ணிக்கிறார். பிறகு சொல்றார், உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகிறான். யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் கூட பெறுகிறான். அதே போல உன்னுடைய கோபத்திற்கு ஆளாபவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த கணமே எல்லாவற்றையும் இழந்து பரம தரித்திரனாகி விடுகிறான். ஏ சனி பகவானே, யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் உன் பார்வை பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள். ஆகையால் நீ அனுக்கிரக மூர்த்தியாக கருணை கண் கொண்டே நீ பார்க்க வேண்டுமப்பா. யாரையும் கோப பார்வை பார்க்க வேண்டாம். உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும்னு தசரதர் பிரார்த்தனை பண்றார். சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். உன்கிட்ட நான் மிகவும் பிரியமுள்ளவனாகி விட்டேன். உன்னுடைய ஸ்தோத்திரம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை தந்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும்னாலும் கேளு, நான் தரேன்னு சொல்றார். அதை கேட்ட தசரதன், ஏ சௌரி, இன்று முதல் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. தேவர், அசுரர், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களாக இருந்தாலும் எவருக்குமே நீ தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அதை கேட்ட சனி பகவான், ஏ ராஜனே, நீ கேட்ட வரம் சரியானதுதான். ஆனா ஒரு நிபந்தனை. நீ இப்போ கூறிய ஸ்தோத்திரத்தை படிப்பவர் யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 தடவையேனும் பாராயணம் செய்து வருபவர் எவராக இருந்தாலும் சரி, அவர் அக்கணமே என்னால் உண்டாகும் பீடைகளிலிருந்து விடுபடுவார். கருப்பு உளுந்து, எள் முதலானவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கரிய நிற பசுவை தானமாக கொடுப்பவர்கள், என்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் நீ கூறிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பூஜை செய்த பிறகும் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவர்கள், ஜபித்தபடி என்னை நமஸ்கரிப்பவர்களை நான் எந்த விதத்திலும் துன்பப்படுத்த மாட்டேன்னு சொல்றார். வாக்கு கொடுக்கிறார். கோச்சாரத்தின் படியாகவும் ஜென்ம லக்னத்தின் படி வரும் அந்தர திசைகளிலும் கூட என்னால் துன்பம் நேராமல் நான் அவர்களை ரட்சிப்பேன். ஏ ரகுநந்தனா, உனக்கு நான் இந்த வரத்தை அளிக்கிறேன்னு சொல்றார். தசரதர் அதற்கு பிறகு சனி பகவானை வணங்கி அங்கேருந்து விடை பெற்று தன்னுடைய ரதத்தை ஏறி நாடு திரும்பினார். சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து பின் ஸ்ரத்தையோடு இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் சகல துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள். இந்த ஸ்தோத்திரமும் நீண்ட ஆயுளும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியது. இதை போன்ற புனிதமான ஸ்தோத்திரம் இந்த பூலோகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சியில் அனைவருமே, அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த சனி ஸ்தோத்திரத்தை அவசியம் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். சனி பகவானே போற்றி போற்றி. சனி பயிற்சியாக உள்ளதால் இத்துடன் நாம் சனி கவச்சத்தையும் சேர்த்து சொல்லி பலன் பெற்றிடுவோம். ஸ்ரீ சனி கவச்சம். கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன். ஆதரித்தெம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை அள்ளி பூவுலகில் எமக்கு தாராய். 7.5 சனியாய் வந்தும் 8 இடம் பிடித்தும் கோளாறு 4 தந்தும்
நாளும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாரா வண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான். பன்னிரு ராசி கட்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உனைத் துதித்தேன். புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே. கற்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய். பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீயே. சனியனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அணிதிகழ் அனுஷம் பூசம் ஆன்றதோர் உத்திரட்டாதி இனிதே உன் விண்மீனாகும் எழில் நீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு 19 சொல்வார். குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார். விழி பார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி அருளை தாராய். அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம். உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழி வகுப்பாய். மந்தனாம் காரி நீலா மணியான மகர வாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனி என்னும் எங்கள் ஈசா. வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம் ஆக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாள் ஆக மாற்று. வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம் ஆக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாள் ஆக மாற்று. இனிய நாள் ஆக மாற்று. இனிய நாள் ஆக மாற்று. இந்த சனி பெயர்ச்சியில் அனைவரும் இந்த சனி கவச்சத்தை தவறாமல் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.